எனக்கும் பிள்ளையாருக்கு இப்போ இது பண்ணணும்னு பிடிச்சிருக்கு, நான் தாராளமாக பண்ணுறேன், அவ்வளோதான். அதை ஏற்றுக்காதது அவருடைய விஷயம். நீ சாதனா பண்ணுறதுக்காக அப்ரோச் பண்ணுறதா தான் அவ்வளோ சீக்கிரத்தில் கிட்ட நெருங்கவே வேண்டாம். சாதனாங்கிறது அது தனி ரூட். அதுக்குள்ளே போனோம்னா நிறையா ஹிண்ட்ரன்ஸ், நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன்னா தாந்திரிகத்தில் விநாயகரை யூஸ் பண்ணுறாளா அப்படின்னு கேட்டதுன்னா உண்டு. உச்சிஷ்ட கணபதியை யூஸ் பண்ணுவோம். தடைகளை அகற்றும் கணபதி அப்படிங்கிறது பொருள். பூஜ்யமாக இருந்தேன், ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்சது விநாயகர். ஏதோ ஒரு ரூபத்தில் நான் இருக்கேன்டா அப்படின்னு சூக்ஷ்மமாக காட்டி கொடுத்துட்டு போவார். இன்னொன்று, சுவாமி மலை, இப்போ இருக்கிற சுவாமி மலை கிடையாது. நிறையா பேருக்கு அது தெரியாது. குரு சிஷ்யா கரெக்டாக இருந்தான்னா ஃபாலோ ஆகி அது பாட்டுக்கு வரும், பக்காவாக வரும். கஜமுகாசுரனை கொள்றதுக்கு தான் நீ வர வச்ச, நீயே உன்னுடைய வலையில கொண்டு போய் தடுக்கிறியே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறான். 32 வடிவம் கொடுத்துருக்கு. இந்த 32 வடிவத்தை தாண்டி த்விஷோடச விநாயகர்னு 64 வகையான விநாயகர் இருக்காங்க. காளியுடைய உக்ரத்தை தணிக்கணும்னா பிள்ளையாரோட காலை பிடிச்சிட்டா போதும்.